வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன். அட போங்கப்பா, ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு, நீங்க வாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல, இனிமே ராசி பலனே பார்க்கப்படாதுன்னு ஒரு முடிவு வந்துட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? அங்கதான் சனீஸ்வரன் கும்மி அடிக்கிறானே. திருக்கணதப்படி சனீஸ்வரன் இடமாறி சென்று இருந்தாலும் அவர் உங்களுடைய வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வருமான ஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுடைய லட்சியம், உங்களுடைய எண்ணம், இதை பிரதிபலிக்கக்கூடிய உங்களுடைய ராசியில் கரும்பாம்பு இருக்கிறது. அதைவிட கூட்டாளி ஸ்தானத்தில், கணவன் மனைவி ஸ்தானத்தில், நண்பர்கள் ஸ்தானத்தில் செம்பாம்பு ஒன்று ஊறிக்கொண்டே இருக்கிறதே. அப்ப அந்த செம்பாம்பாகப்பட்டது அடுத்தவருட சந்திக்கும் போது நல்லது செய்யற மாதிரி தெரியும், ஆனா சிக்கலையும் உண்டாக்கிறோம், பல சோதனையும் உண்டாக்கத்தான் செய்யும். என்ன பண்றதுன்னே தெரியல சார், ஒரே குழப்பமாக இருக்கிறது என்று என்ன தோன்றும். ஏன்னா அப்படியாப்பட்ட நிலைதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஏற்பட்டு இருக்கும். விட்டா போதும் ஓடிவிடலாம் என்று நினைப்பீர்கள், ஆனால் முடியாதையா, முடியாது. இந்த மாதையும் உங்களுக்கு சோதனை கலந்த நல்ல மாதமாகத்தான் அமைகிறது. ஆக இதுவரை இருந்து வந்த தொல்லைகள், சிறு சிறு தொல்லைகள் இந்த மாதத்தில் மாறக்கூடிய மாதமாக இருக்கிறது. உடல்நிலையை படுத்தத்தான் செய்யும். தாங்கள் அடிக்கடி உடற்பயிற்சி செய்யுங்கள், அடிக்கடி நடைப்பயிற்சி செய்யுங்கள். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டீர்கள் என்றால் உங்கள் உடல்நிலை கண்டிப்பாக பாதிப்படையும். ஆக சிலருக்கு அறுவை சிகிச்சை கூட நடக்கலாம், செரிமான பிரச்சனைகளால் அவதிப்படலாம். ஆகவே இந்த நவம்பர் மாதத்தில் விரைவில் செரிக்கக்கூடிய மெது உணவையே எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. தாங்கள் அடிக்கடி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கை பலமாக அமையும். உங்களுடைய குருமார்களை வணங்கி வாருங்கள், சித்தர்களின் சீவ சமாதிகளுக்கு சென்று வாருங்கள், வெற்றி நடை போடுவீர்கள்.